ஹாப்பி டே. இன்னைக்கு தங்கமும் வெள்ளியும் பயங்கரமா சரிஞ்சிருக்கு. தொடர்ந்து 4 நாளா சரிஞ்சுக்கிட்டே வருது. வெள்ளியோட விலை பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 1.7 லட்சம் ரூபாய் வரைக்கும் சரிஞ்சிருக்குன்னு சொல்லணும். இதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள ஒரு அரசியல் குழப்பம் தான் சொல்லலாம். டாலரோட மதிப்பு உயர்றது தான் இதுக்கு மெயின் ரீசனும். இது ஒரு தற்காலிக சரிவுன்னு நிறைய அனலிஸ்ட் சொல்றாங்க. ஆனாலும் நியூ இன்வெஸ்டர்ஸ் யாரும் இப்ப அவசரப்பட்டு மொத்த பணத்தையும் முதலீடு செய்ய வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த விலை குறிப்பை பயன்படுத்தி தங்கம் வாங்குறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு சில்வரோட ரேட் பெர் கிராமுக்கு 300 rupeesனு போயிட்டு இருக்கு. பெர் கிலோகிராமுக்கு 3 lakhன்னு போயிட்டு இருக்கு. அது கோல்டோட ரேட் பார்த்தோம்னா 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 15,218 போயிட்டு இருக்கு. 22 கேரட் கோல்ட் 13,950 போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சாவரின் கோல்ட் பாண்டும் 10% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. கோல்டு பீஸ் 6% டவுன் ஆயிருக்கு. சில்வர் பீஸ் 17% டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில வீழ்ச்சியை சந்தித்த சில தங்கம் மற்றும் வெள்ளி ETF மட்டும் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. காலையில பாத்தீங்கன்னா 20% வரைக்கும் சரிஞ்சிருந்தது. லோயர் சர்க்கியூட் கிட்ட தொட்ட எடில்வைஸ், ஆக்சிஸ், வெள்ளி ETF, சில்வர் ETF எல்லாம் இப்ப 10% வரையும் ரெக்கவர் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த விலைச்சரிவு தற்காலிக விஷயமா இருந்தாலும் நீண்ட கால அடிப்படையில பார்த்தா இந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலை மீண்டும் உயரவே வாய்ப்பு இருக்குன்னு நிறைய அனலிஸ்ட் சொல்றாங்க. பட் விலை குறையும் போது பை ஆன் டிப்ஸ்ன்னு தான் பார்க்கணுமே தவிர மொத்த முதலீட்டையும் உள்ளார போற்றக்கூடாது. தங்கம் விலை சரிஞ்சதுக்கு இதான் மெயின் ரீசனா? மெயினா SGB பாண்டு இன்னைக்கு 10% டவுன் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. எஸ்டர்டே பட்ஜெட் 2026ல சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் ரூல்ஸ்ல சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா, நீங்க சாவரின் கோல்டு பாண்ட் டைரக்டா RBI கிட்டேருந்து வாங்கியிருந்தீங்கன்னா, அதுவும் 8 இயர்ஸ் வரைக்கும் நீங்க மெச்சூரிட்டி வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்ல எந்த ஒரு டாக்ஸும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் எக்ஸப்ஷன் சொல்லியிருக்காங்க. அதே நீங்க உங்க ஸ்டாக் மார்க்கெட் மூலமா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா வேற ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்க சாவரின் கோல்ட் பாண்ட்ல ஒரு ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்ல டாக்ஸ் கண்டிப்பா உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் வந்ததுனால தான் இன்னைக்கு சாவரின் கோல்ட் பாண்டும் பயங்கர செல் ஆஃப் ஆயிருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஷார்ட் டேர்ம்ல சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு சில சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ்ல வாங்கி கொஞ்சம் ப்ராஃபிட் அவங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் கிடைச்சோடனே அதை செல் பண்ணிடுவாங்க. ஸோ அது மாரி பண்றவங்களை தவிர்த்து மெயினா லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த ரூல்ஸ்ல இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட். நம்ம மார்க்கெட் இப்படி அடி வாங்குறதுக்கு என்ன காரணம்? எஸ்டர்டே கொடுத்த பட்ஜெட் தான் மெயின் ரீசன். அதுக்கப்புறம் கோல்ட் அண்ட் சில்வர்ல குளோபல் செல்லிங், இது 2 தான் மெயின் ரீசன். அதுக்கப்புறம் 3வதா US டாலரோட மதிப்பு கூடிக்கிட்டே வருது, இது 3rd ரீசன். ஸோ பட்ஜெட்டோட எதிரொலியா எஸ்டர்டே BSE, ஏஞ்சல் 1 போன்ற ஷேர்லாம் பயங்கரமா இறங்கி இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸும் 1% இன்னைக்கு கெயின் ஆயிருக்கு. என்ன மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல கொண்டு வந்த STT சேஞ்சஸ் தான். ஃபியூச்சர்ஸ்க்கு பிரீமியம் 0.02%ல இருந்து 0.05% இன்க்ரீஸ் ஆயிருக்கு STT. ஆப்ரேஷன் பிரீமியம்ல 0.1%ல இருந்து 0.15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு STT. ஸோ இதனாலதான் நேத்தி BSE, ஏஞ்சல் 1லாம் சரிஞ்சிருந்தது. இன்னைக்கு 4% வரைக்கும் கெயின் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ரெண்டுமே. நான் பாக்குறப்ப இப்ப ஏஞ்சல் 1 பிளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. BSE 2.5% கெயின் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அனலிஸ்ட் பாத்தீங்கன்னா, ஜெஃப்ரீஸ் போன்ற சர்வதேச நிறுவனங்கள்லாம் இந்த வரி உயர்த்துறதுனால வர்த்தக அளவுல ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் இருக்காது. ஸோ நிறுவனங்கள் அந்தந்த கம்பெனிஸோட லாபத்துல வெறும் 4% மட்டுமே தாக்கம் இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு தற்காலிக பின்னடைவுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீண்ட கால அடிப்படையில இந்திய பங்கு சந்தை வளர்ச்சிய ஆரோக்கியமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அனலிஸ்ட். அடுத்ததா பட்ஜெட்ல டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்க்கு என்ன அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாதுகாப்பு துறைக்கு மூலதன செலவு 22% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தாலும் சில பங்கோட விலை ஏற்கனவே உச்சத்துல தான் இருக்கு.
பாதுகாப்புத்துறைக்கு மொத்தம் 7.84 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. இதுல புதிய ஆயுதங்கள் வாங்க 2.19 லேக் crore ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. நிபுணர்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் பரிந்துரைக்கிறாங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அதோட டார்கெட் 6346 சொல்லியிருக்காங்க. BL அதையும் பரிந்துரைச்சிருக்காங்க, டார்கெட் 532 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மசகான் டாக், இதோட விலை பாத்தீங்கன்னா 3407 வரைக்கும் போகும்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இந்த பங்குகளுக்கு சாதகமா அமையலாம். நிறைய ஆர்டர்ஸும் கிடைக்கலாம். அப்படியே ஆர்டர்ஸ் கிடைச்சிருந்தாலும் நான் முன்னாடியே சொன்னதுதான், எவ்வளவு ஆர்டர்ஸ் பைப்லைன் அவங்களுக்கு வந்திருக்கு, டைம்குள்ள முடிச்சிருக்காங்களா, இது எல்லாமே பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அவங்களோட எஃபெக்ட் Q1, Q2, Q3 எல்லாம் ஒன்னா இன்க்ரீஸ் ஆகும், அவங்க ப்ராஃபிட்டும் ரெவன்யூ. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஆனா நேத்துக்கு பட்ஜெட்ல டிஃபென்ஸ்க்கு நினைச்ச அளவு ஒதுக்கீடு செய்யலன்னு சொல்லி BL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் கம்பெனி எல்லாமே நேத்துக்கு ஒரு சரிவை தான் சந்திச்சிருக்கு. இன்னைக்கும் HAL, மசகான் டாக் எல்லாமே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. BEL மட்டும் பிளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆயில் கிராஷ் ஆயிருக்கு. என்ன மெயின் ரீசன்? க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெயோட விலை 3 to 4% வரைக்கும் இன்னைக்கு சரிஞ்சிருக்கு. இதுக்கு மெயின் ரீசனா பார்க்கப்படுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ட்ரம்ப் அண்ட் ஈரான் பேச்சுவார்த்தை தான். கடந்த சில வாரங்களா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் மூலம் அபாயம் இருந்ததுனாலதான் ஆயிலோட விலையெல்லாம் கடகடன்னு ஏறிட்டு இருந்தது. இப்ப 2 நாட்டுக்கும் இடையில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்ப போர் வராதுன்னு நினைச்சு ஆயிலோட விலைகள் இப்ப இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்டா, உலகில் உள்ள 20% ஆயில் செல்லும் வழியா பார்க்கப்படுறது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். இந்த பகுதியில ஈரான் நடத்திருந்த போர் பயிற்சிகள் நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதனாலையும் ஆயில் பிரைசஸ் டவுன் ஆயிருக்கு. அப்புறம் தேர்ட் பாயிண்டா, ஒபெக் அப்புறம் பிற நாடுகள் எல்லாமே மார்ச் மாதம் வரை எண்ணெய் உற்பத்தியை குறைக்க போவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. சந்தையில போதியமான அளவு ஆயில் இருக்குது, ஸோ பற்றாக்குறை வராதுன்னு சொன்னதுனாலையும் இன்னைக்கு ஆயில் பிரைசஸ் டவுன் ஆயிருக்கு. இதனால இந்தியாவுக்கு என்ன லாபம்? இந்த ஆயில் விலை சரிவடைஞ்சா இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் தான் சொல்லணும். ஏன்னா பெட்ரோல் டீசல் விலையை குறைய வாய்ப்பு இருக்கு. இந்தியா தனது 80% எண்ணெயை கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்சுதான் வாங்கிட்டு இருக்கோம். அப்ப உலக சந்தையில விலை குறையும் போது எண்ணெய் நிறுவனங்களான IOCL, BPCL, HPCL ஓட லாபம் கூடும்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால விரைவில் லிட்டருக்கு 2 to 5 ரூபாய் வரை விலை குறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இந்த நியூஸ் வந்தோடனே IOCL 1.6% கெயின் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. BPCL அண்ட் HPCL 4% வரைக்கும் கெயின் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, பண வீக்கமும் குறையும். ஏன்னா டீசல் விலை குறைஞ்சா லாரிகள் வாடகைகள் குறையும், காய்கறிகள் அப்புறம் அத்தியாவசிய பொருட்களோட விலையும் குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பட்ஜெட் 2026 கணக்கின்படி பணவீக்கம் 3.4% கீழே செல்ல உதவும்னு எதிர்பார்க்கப்படுது. ரூபாயோட மதிப்பும் உயரும். ஏன்னா நம்ம டாலர்ல தான் ஆயில் வாங்குவோம். ஸோ விலை குறையும் போது டாலர் கையிருப்பு இன்னும் மிச்சமாகும். அப்ப இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகராக பலப்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆயில் பிரைசஸ் குறைய போதா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.